லைக்கா குழுமத்தில் ஒன்றான லைக்கா ஹெல்த் 15 மில்லியன் பவுண்ட்கள் நிதியில் அதிநவீன மருத்துவ பரிசோதனை ஆலோசனை மற்றும் சிகிச்சை நிலையத்தினை சென்னையில் நிறுவுகின்றது. இந்த மருத்துவ பரிசோதனை நிலையமானது பிரித்தானியா மற்றும் இந்திய பரஸ்பர முதலீட்டு திட்டங்களின் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றது. லைக்கா குழுமத்தில் ஒன்றான லைக்கா ஹெல்த் 15 மில்லியன் பவுண்ட்கள் நிதியில் அதிநவீன மருத்துவ நிலையத்தினை சென்னையில் அமைக்கின்றது. இந்த மருத்துவ நிலையத்தில் பரிசோதனை, மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை என்பன அதிநவீன தரத்தில் வழங்கப்படவுள்ளது. மேலும் அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் மருத்துவம் மற்றும் நோய் கண்டறியும் விடயங்களுக்காக மேலதிகமாக 75 மில்லியன் பவுண்ட்கள் நிதியும் ஒதுக்கப்படவுள்ளது. வெஸ்ட்மின்ஸ்டர் ஹெல்த் கேர் திட்டத்தின் அங்கமாக வெளிநோயாளர்களுக்கு மிக உயர்ந்த தரத்தில் மருத்துவ சேவையை வழங்க நோக்கில் உருவாக்கப்படும் இம்மருத்துவ நிலையம் இந்தியாவில் அமைக்கப்படும் லைக்கா ஹெல்த்தின் முதலாவது மருத்துவ மையம் என்பதுடன் சென்னை மாநகரத்தின் மத்திய பகுதியில் 70,000 சதுர அடி நிலப்பரப்பில் அமைக்கப்படுகின்றது. லைக்கா ஹெல்த் அதிநவீன மருத்துவ மையங்கள் ஓப்பிங்டன் மற்றும் கனரி வோஃப் பகுதிகளில் கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டன. இந்த மருத்துவ மையங்களை முன்னாள் லண்டன் மேயரும் தற்போதைய வெளியுறவு அமைச்சருமான போரிஸ் ஜான்சன் திறந்து வைத்திருந்தார். புதிதாக சென்னையில் அமைக்கப்படும் மருத்துவ மையத்தில் நோயாளர்களுக்கு காத்திருப்பற்ற அதிநவீன சிகிச்சைகள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரெக்சிட்டுக்கு பின்னர் தெரேசா மே அவர்கள் பிரித்தானிய பிரதமராக பதவியேற்று முதல் முறையாக இந்தியாவுக்கு வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளுக்கான விஜயத்தினை இந்த வாரம் மேற்கொண்டிருந்தார். மேலும் பிரித்தானிய இந்திய நட்புறவு விஜயத்தில் பிரித்தானிய வணிக தொழில் முனைவோர் கொண்ட குழுவினையும் பிரதமர் அழைத்துச் சென்றிருந்தார். குறித்த வணிக தொழில் முனைவோர் குழுவில் லைக்கா குழுமத்தில் ஒன்றான லைக்கா ஹெல்த்தின் தலைவி திருமதி பிரேமா சுபாஸ்கரன் அல்லிராஜாவும் அங்கம் வகித்திருந்தார். சென்னையில் அமைக்கப்படும் லைக்கா ஹெல்த்தின் அதிநவீன வசதி கொண்ட மருத்துவ நிலையம் குறித்து நம்பர் 10 டவுனிங் வீதியில் உள்ள பிரித்தானிய பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து உத்தியோகபூர்வ செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விஜயம் குறித்து பிரதமர் தெரேசா மே கருத்து தெரிவிக்கையில், not just in the business that we do with one another, but the values we share. Values of democracy, responsibility, the rule of law and fair play. With so much in common when it உலகின் பழமையான ஜனநாயக நாடான பிரித்தானியாவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவும் நெருக்கமான உறவுகளை பேணுவதன் மூலம் பல பெரிய விடயங்களை சாதிக்க முடியும் என நம்புகின்றேன். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வேலைவாய்ப்புகள், திறன்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் என்பவற்றுடன் நகரங்களையும் மேம்படுத்த முடியும். மேலும் பயங்கரவாதம் மற்றும் காலநிலை மாற்றம் என்பவற்றை கையாளவும் முடியும் என்று குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவிக்கையில், for the next phase of India-UK relations. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் வாய்ப்புகளுக்காக பிரித்தானிய நிறுவனங்கள் ஏற்கனவே 9 பில்லியன் பவுண்ட்கள் மதிப்புள்ள உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன என்று கூறினார். Perspective and vision in building a new India-UK partnership. Thank you. Thanks a lot. Thank you.